வணக்கம். இலங்கையின் தலைப்புச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து சில அதிகாரிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த காலப்பகுதியில் இருந்து சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகள் சிலர் ராஜபக்ஷக்களின் அரசியல் மற்றும் வணிக நலன்களுக்காக செயல்பட்டதாக கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணைகளை தொடங்க முடிவு செய்துள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த நிர்வாகத்தின் போது சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அதிகாரிகள் சில தொழிலதிபர்களை செல்வாக்கு செலுத்தவும் அவர்களின் தொழில்களை கைப்பற்றவும் பயன்படுத்தப்பட்டதாக பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழரசு கட்சியின் தலைமைத்துவத்திற்கு உரிய பண்புகளை வளர்த்து கொண்டு சகலரையும் சமமாக மதித்து வழிநடத்தக்கூடிய பக்குவம் சுமந்திரன் ஸ்ரீதரனுக்கு காணப்பட்டால் தலைமை தாங்கும் இடத்தை அவர்கள் பெறுவார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். தலைவர் என்ற பொறுப்பை ஏற்கக்கூடியவர்கள் பொறுமையுடையவர்களாகவும் விட்டுக்கொடுப்பு கொண்டவர்களாகவும் மற்றும் பழிவாங்கும் குணமற்றவர்களாகவும் இருத்தல் அவசியம். அத்துடன் தமிழ் அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒற்றுமையாக இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதையே தமிழ் மக்கள் விரும்புகிறார்கள். கடந்த பொது தேர்தலில் வடக்கு கிழக்கில் தமிழ் கட்சிகள் தனித்து செயற்பட்டமையால் மக்கள் தகுந்த பாடம் புகட்டியுள்ளார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு மிகவும் பயனுள்ள சேவையை வழங்கும் நோக்கில் ஜனாதிபதி நிதியத்தின் பிரதேச செயலக மட்டத்தில் சேவை வழங்கும் வேலைத்திட்டம் எதிர்வரும் 7ஆம் திகதி அலரி மாளிகையில் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதன்படி கொழும்பில் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட ஜனாதிபதி நிதி அலுவலகத்தின் சேவைகளை நாடளாவிய ரீதியில் உள்ள 361 பிரதேச செயலக அலுவலகங்களில் வழங்க திட்டமிட்டுள்ளது. 5 பிரதேச செயலகங்கள் தெரிவு செய்யப்பட்டு இது தொடர்பில் முன்னோடி திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் 7ஆம் திகதி முதல் இத்திட்டத்தை நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது என கூறப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வசிக்கும் காணியின் பெறுமதி குறித்து தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசித நிரோஷன் கருத்து வெளியிட்டுள்ளார். அதன்படி மஹிந்த ராஜபக்ஷ வசிக்கும் கொழும்பு 7 விஜயராமவில் உள்ள காணியின் பெறுமதி 3357 மில்லியன் ரூபாய் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த காணி 1 ஏக்கர் மற்றும் 13.7 பேச்சஸ் அளவு கொண்டதாகவும் காணியின் தற்போதைய பெறுமதி 3128 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் 2வது மகனான யோசித்த ராஜபக்ஷ இன்று காலை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் பெரியத்த நுழைவாயிலுக்கு அருகில் வைத்து கைது செய்யப்பட்டார். ரத்மலானி ஸ்ரீமல் பிரதேசத்தில் அமைந்துள்ள 34 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை வாங்கியது தொடர்பாக யோசித்த ராஜபக்ஷவை சந்தேக நபராக பெயரிட போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபரால் கடந்த 23ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவித்ததை தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பண மோசடி சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள யோசித்த ராஜபக்ஷ வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 4500 மெட்ரிக் டன் உப்பு எதிர்வரும் நாட்களில் நாட்டை வந்தடையும் என தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை இலங்கை அரசு வர்த்தக கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அந்த கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ தெரிவிக்கையில் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் 12500 மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்யப்பட உள்ளது. நாட்டில் நிலவும் உப்பு தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் பொருட்டு இந்தியாவில் உள்ள 2 நிறுவனங்களுக்கு உப்பை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அண்மையில் பெய்த பருவமழையினால் உப்பை உற்பத்தி செய்வதில் பாரிய சவால்கள் ஏற்பட்டுள்ளதை அடுத்து உப்பை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என தெரிவித்தார். வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தவுடன் அதை விட்டு வெளியேறுவேன் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பகிரங்கமாக அறிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பில் இடம்பெற்று வரும் விவாதம் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்த நாட்டின் குடிமகனாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் உத்தியோகபூர்வ இல்லங்கள் அல்லது வசதிகள் தொடர்பாக தற்போதைய அரசாங்கம் எடுக்கும் எந்த ஒரு முடிவையும் ஏற்றுக்கொள்வது என பொறுப்பு. நாட்டிற்கு பணத்தை பெற்றுக்கொள்ள இந்த வீட்டை 46 லட்சத்திற்கு வாடகைக்கு விடுவதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. என்னை பற்றி எந்த முடிவு எடுப்பதற்கு முன்பும் எனக்கு தகவல் தாருங்கள். ஊடகங்களிடம் கூறிய பிறகுதான் எனக்கு தெரிய வருகிறது என கூறியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார பயன்படுத்தும் உத்தியோகபூர்வ இல்லத்தின் மாத வாடகை சுமார்
ஜனாதிபதி அனுரகுமார பயன்படுத்தும் உத்தியோகபூர்வ இல்லத்தின் மாத வாடகை சுமார் 500 லட்சமாக மதிப்பிடப்பட்டுள்ளதாக பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தங்கியுள்ள வீட்டின் மாத வாடகை தொடர்பில் செய்யப்பட்ட மதிப்பீட்டு ஆய்வில் இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அதன்படி ஜனாதிபதி தனது இல்லத்திற்கு இந்த நாட்டு மக்களின் வரிப்பணத்திலிருந்து மாதத்திற்கு சுமார் 500 லட்சத்தை செலவிடுவதாகவும் சாகர குற்றம் சுமத்தியுள்ளார். பூனைகளுக்கும் நாய்களுக்கும் உணவளிப்பதில் அரிசி தீர்ந்துவிட்டதாகவும் தேங்காய் சம்பல் தயாரிக்கப்படுவதால் தேங்காய் தீர்ந்துவிட்டதாகவும் சமூகத்தில் பொய்யான கருத்துக்களை அரசாங்கம் வெளிப்படுத்துவதாகவும் அவ்வாறான கதைகளை பரப்புவதை தவிர்க்கவும் என்று அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் என்பதற்கான யோசித ராஜபக்ஷ கைது செய்யப்படவில்லை என்றும் யார் சட்டவிரோதமாக அல்லது சந்தேகத்திற்கிடமான முறையில் நிலங்கள் அல்லது சொத்துக்களை வாங்கியிருந்தாலும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். சிலர் கூறுவது போல சமீபத்திய கைதுகளுக்கு பின்னால் எந்த அரசியல் பழிவாங்கல்களும் இல்லை என அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடந்த சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அமைச்சர் கூறியதாவது, யாராவது சட்டவிரோதமாகவோ அல்லது சந்தேகத்திற்கிடமான முறையிலோ நிலங்கள் அல்லது சொத்துக்களை வாங்கியிருந்தால் அத்தகைய வழக்குகளில் சிஐடி விசாரணைகள் நடத்தப்பட்டு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறதாகவும் யோசித மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் என்பதால் கைது செய்யப்படவில்லை என கூறியுள்ளார். புதிய அரசியலமைப்பு மற்றும் இணை பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் நாடாளுமன்ற கூட்டமாக செயற்படுவது தொடர்பான கலந்துரையாடலுக்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கும் உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் எழுத்து மூலமான அழைப்பு கடிதத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானத்திடம் இன்றைய தினம் வழங்கி வைத்துள்ளார். தெற்காசியாவின் 4வது சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டாக இலங்கை கடவுச்சீட்டு பெயரிடப்பட்டுள்ளது. ஹென்லி கடவுச்சீட்டு குறியீட்டிற்கமைய இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் உலகளவில் 100வது இடத்திலிருந்து இலங்கை கடவுச்சீட்டு தற்போது 96வது இடத்தில் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. தற்போது இலங்கை கடவுச்சீட்டு வலுவடைந்து வருவதாக ஹென்லி கடவுச்சீட்டு குறியீட்டில் தெரிய வந்துள்ளது. 2022ஆம் ஆண்டில் 102வது இடத்தில் இருந்த இலங்கை கடவுச்சீட்டு தொடர்ந்து முன்னேற்றத்தை காட்டுவது என்லி கடவுச்சீட்டு குறியீடு குறிப்பிட்டுள்ளது. இலங்கையர்கள் 44 இடங்களுக்கு விசா இல்லாமல் பயணம் செய்யலாம். மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டதன் காரணம் அவர் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பண மோசடி விஷயங்களை மஹிந்த அரசில் இருந்த அதிகாரிகள் இருவர் வெளிப்படுத்தியதுதான் என்று ஒரு பேச்சு அடிபடுகிறது. அந்த இரு அதிகாரிகளும் யார் என்பது தொடர்பாக பலவித ஊகங்கள் அரசு அதிகாரிகள் மட்டத்தில் எழுப்பப்படுகிறது. யோசித்த ராஜபக்ஷ மீது குற்றம் சுமத்தப்பட்ட பண மோசடி தொடர்பான ஆவணங்களை காட்டிக் கொடுத்த இரு அதிகாரிகளுக்கும் குற்றத்தோடு தொடர்புடையவர்களிடமிருந்து அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்ற சூழ்நிலை காணப்படுவதால் கொழும்பில் அதிகாரிகள் மத்தியில் ஒருவித பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.